தினம் ஒரு அறிக்கை விட்டுட்டு இருந்தால் பரவாயில்ல, தினம் ஒரு போராட்டம் பண்ணால் பரவாயில்ல, முன்னுக்கு வரலாம். ஒரு வருஷம் 1.5 வருஷம் சும்மா இருக்காரு, ஏசி நோக்காத்து சும்மா இருந்தார். இப்போ தானே ஃபுல்லாக வெளியே வராரு. யார் பண்ணாலும் தப்பு தான் பண்ணுறத சுட்டி காட்டுறாரு, அதை வரவேற்கிறோம். இந்த எம்ஜிஆர் மாதிரி அப்போ இருந்தாரா, இல்லை இவர் மாதிரி இருந்தாரா? ஒரு மாதிரி இல்லை. நம்ம நாட்டில் யாருமே கெட்டவங்க கிடையாதுமா, எல்லாமே நல்லவங்க தான். இன்னும் 1 இயர் தான் இருக்குது, அதுக்காக கொஞ்சம் முன்னாடி வரேன்னு காட்டிக்கிட்டாரு. பெரும்பாலும் கை கொடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது பூரா உழுவாது. அண்ணா உங்கள் நேம்? என் நம்பர் பாணிமா. உங்கள் நேம்? கோபிநாத். ஓகே. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அரசியல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு விதமாக போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் வந்து தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர் வந்து அந்த பெண்கள் தின வாழ்த்துல இருந்தே திமுகவை டிரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவரோட அறிக்கைகள் மூலயமா. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி ஒரு மக்களாக நம்மளோட ஒப்பீனியன் என்னவா இருக்குது? இருக்கிற சூழ்நிலையை சுட்டி காட்டுறது இயல்பு. அரசியல் இருக்கிற குற்றச்சாட்டுகளை அவர் வெளிப்படையாக சொல்கிறார். அன்றைக்கி ஒரு கேப்டன் விஜயகாந்த் இருந்தார், வெளிப்படையாக போல்டாக அது மாதிரி பேசி மக்களுக்காக பாடுபட்டார். ஆனால் அவருக்கு உண்டான மாதிரியே கொடுக்கல. சரி, இவருக்கு எப்படின்றத பார்க்கலாம். ஆனாலும் இருக்கிற உண்மை கேட்குறாங்க. இதனால் ஒன்றும் தப்பு இல்லையே, நடக்கிற குற்றத்துக்கு தானே கேள்வியை கேட்குறாங்க. அது வந்து முழுக்க முழுக்க இப்போ திமுகவை மட்டுமே வந்து குற்றம் சாட்டுற மாதிரி இருக்கிற அரசு அதான். அதனால் அரசை தான் கேள்வி கேட்க முடியாது. அதனால் ஒன்றும் கிடையாது, இருக்கிற அரசு தான் கேட்க முடியும். இல்லாத அரசியல் போய் கேட்டு என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு செய்ய வேண்டிய கேள்வி அங்கே தானே கேட்க முடியும். அதனால் அவர் ஆட்சிக்கு வராருன்னா, ஆட்சிக்கு வர ஆசைப்படுறாருல்ல, அவர் யாரையும் திட்டக்கூடாது. நான் ஆட்சிக்கு வந்தால் நான் நல்லா மக்களுக்கு பண்ணுவேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், ஆண்களுக்கு வந்து நல்ல உரிமைகள் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுப்பேன், அப்படி சொல்லி தான் அவர் கேட்கணுமே கண்டி இன்னொருத்தர் ஆட்சி பண்ணுறவங்கள திட்டி நம்ம கேட்கக்கூடாதுமா. அது இந்த ஆட்சியாக டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை வேறு பிற கட்சிகளாக கூட இருக்கட்டும், அடுத்தவங்களை வந்து திட்டி நம்ம வந்து மக்களை இது பண்ணக்கூடாது. நான் நல்லவன், நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்கணுமே கண்டி அவங்க செய்கிற ஆட்சியை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. அது குறை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமையே இல்லைல்ல. ஒரு வருஷம் அமைதியாக இருந்தார், இப்போ தான் வந்து அரசியலுக்கு வந்ததுனால இப்போ கொஞ்சம் இன்னும் 1 இயர் தான் இருக்குது, அதுக்காக கொஞ்சம் முன்னாடி வரேன்னு காட்டிக்கிட்டாரு. அது அவர் இருக்காருன்னு காட்டுறதுக்காக இருக்கிறேன், நானும் இருக்கிறேன் அப்படின்னு கெத்து காட்டுறாரு. அவ்வளோதான், வேற எதுக்காக? வேற ஒன்றும் பண்ண முடியாது. 2026 அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து முன்னிறுத்துறாரு. அது இல்லாமல் அவர் கட்சியில் ஃபுல்லாக இளைஞர்களில் வந்து பேஸ் பண்ணி கொண்டு போகிறாரு இல்லையா, அது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? மாற்றத்தை ஜனங்க விரும்புகிறாங்க. கேப்டன் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி தான் வந்து இளைஞர் மொத்த பேர் அவர் பின்னாடி இருந்தாங்க. ஆனால் தனியாக நிற்கும் போது அவர் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடிஞ்சது. அது மாதிரி விஜய் அண்ணன் வந்து நிற்கும் போது அவர் ஒரு ஆள் ஜெயிக்கிறதுன வாய்ப்பு இருக்கிற மாதிரி மற்றபடி மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. மேபி என்னன்னா, அவர் ஒரு கூட்டணி இணைஞ்சால் மட்டும்தான் விஜயகாந்த் எப்படி எதிர்கட்சி தலைவர் ஆனாரோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி எடுத்துட முடியும். இல்லைன்னா மாற்றம்னு சும்மா வேஸ்ட்டாக போயிடும். அவர் குறைநிலையான நிலையான கூட்டணி வந்தாருன்னா வாய்ப்பு இருக்கு. மக்கள் நம்ம தானே வந்து, ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு குறை இருக்குன்னா நம்ம எடுத்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் மக்களான குறைகளை நான் எடுத்து சொல்கிறேன்ற இதில் தான் அவர் வந்து அறிக்கைகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அது வந்து எப்படி இருக்குது? இல்லைம்மா, அதுதான் மக்களை தான் சொல்கிறேன். இந்த மக்கள் அவர் நல்லவர்னு சொல்லி தானே ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போ அந்த மக்கள் வந்து இவர் நல்லவர் இல்லை, இவர் நல்லா நம்மளுக்கு செய்ய மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சால் இவங்க ஓட்டு போடாமல் விட்டுருப்பாங்கல்ல. இவங்க டிஎம்கே நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தானே அவங்க ஓட்டு போட்டாங்க. அவர் ஓட்டு போட்டு மக்கள் மூலயமா தானே அவர் ஜெயிச்சார். அவர் தனிப்பட்ட அவர் மட்டும் ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சார். மக்கள் எல்லாரும் சேர்ந்து போட்டு அவரை வெற்றி செய்ய வச்சு தான் அவர் முதலமைச்சர் ஆனார். அதனால் இவர் மக்களை தான் கேட்கணும். அவரை போய் அவர் கெட்டவர், அவர் நல்லது செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இவரும் நல்லவர் தான், அவரும் நல்லவர் தான். அது நம்ம சொல்கிறவங்க எது ஒன்றாலும் சொல்லலாமா? அந்த ஆட்சியில் அந்த சீட்டில் உட்காந்து பார்த்தா தான் அதனுடைய கஷ்டம் என்னான்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ உங்களுக்கோ இல்லை எனக்கோ அவருக்கோ போகிறவங்களுக்கு தெரியாது. அந்த சீட்டில் உட்காந்து பார்த்தா தான், இந்த முதல்வன் படத்தில் சொன்னார்ல, என் சீட்டில் ஒரு நாள் உட்காந்து பாருன்னு இவர் ரகுவரன் ஐயா சொன்னார்ல, அந்த மாதிரி அந்த சீட்டில் உட்காந்தாதான் அது தெரியும். அதே மாதிரி விஜய் ஐயாவை நான் குறை சொல்லல, அவர் ஒரு நாள் அந்த சீட்டில் உட்கார வாய்ப்பு வரும். அன்றைக்கி தான் இதை பற்றி அன்றைக்கி நினச்சி பார்ப்பார் இல்லையா. நம்ம நாட்டில் யாருமே கெட்டவங்க கிடையாதுமா, எல்லாமே நல்லவங்க தான். எங்கேயோ சின்ன சின்ன குறைகள், அந்த கூட இருக்கிறவங்க சின்ன சின்ன குறைகள் செய்யறது தான் அந்த மேலே இருக்கிறவங்களுக்கு கெட்ட பேர் ஆகும். அதனால் ஆட்சி பண்ணுறவங்க நல்லவங்க தான், ஆட்சி நல்ல ஆட்சி தான். எந்த ஆட்சி வந்தாலும் அந்த மேலே இருக்கிறவங்க நல்லது தான். அது ஏதோ கீழே இருக்கிறவங்க இல்லை
இந்த அடிமட்டத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தவறுகள் பண்ணால் அது அவங்கள போய் கெடுது. அவரோட கட்சியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களும் பெண்களும் தான் வந்து முன்னிறுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த பெரும்பாலும் கை கொடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது பூரா உழுவாது. சிறு வயசு பசங்க பிள்ளைங்க குழந்தைங்க ஆசைப்படுது நடிகர், அந்த இதுக்கு கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். உங்களோட ஒப்பீனியன், அவர் திமுகவை வந்து டைரக்ட் அட்டாக் பண்ணுற அறிக்கைகள் நிறைய வந்துட்டே இருக்கு சமீப காலமாக. ஸோ அதை பார்க்கும்போது உங்களோட கருத்து என்னவா இருக்கு? யார் பண்ணாலும் தப்பு தான் பண்ணுறத சுட்டி காட்டுறாரு, அதை வரவேற்கிறோம். ஓகே, இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பெண்களையும் இளைஞர்களையும் முன்னிறுத்தி தான் வந்து அவரோட கட்சியை வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா வருங்கால இளைஞர்கள் தானே, வருங்கால இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்கள் தான், அதனால் அவங்களால நம்மளுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவர் மேலேயும் தப்பு இல்லை, அவர் நினைக்கிறதும் நல்லது தான். ஓகே, அவரோட கருத்துக்கள் வந்து எந்த அளவுக்கு நியாயமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்காக அவர் என்ன மாதிரி விஷயங்கள் செய்வார்? இனிமேல் இப்போ தான் வந்திருக்காரு, இனிமேல் தெரிய போகுது. இந்த எம்ஜிஆர் மாதிரி அப்போ இருந்தாரா இல்லை இவர் மாதிரி இருந்தாரா? ஒரு மாதிரி இப்போ தான் வந்திருக்காரு, அடிப்படையில் வந்திருக்காரு. இன்னும் நிறைய போராட வேண்டியது இருக்குது. தினம் ஒரு அறிக்கை விட்டுட்டு இருந்தால் பரவாயில்ல, தினம் ஒரு போராட்டம் பண்ணால் பரவாயில்ல, முன்னுக்கு வரலாம். ஒரு வருஷம் 1.5 வருஷம் சும்மா இருக்காரு, ஏசி உட்காந்து சும்மா இருந்தார். இப்போ தானே உள்ள வெளியே வராரு. ஆனா இப்ப மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அவர் இருக்காரு அப்படின்றத காட்டுறாரு. டெய்லி ஒரு அறிக்கை வந்து நல்லா இருக்கான், மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு பரவும், இல்லாட்டி செல்வாக்கு குறைஞ்சி வர. அவ்வளோதான். ஓகே, 2026 இவர் தாவேக்காவால ஏதாவது மாற்றங்கள் ஓட்ட பிரிப்பாங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெரும்படியாக சாதிக்க சான்ஸ் கிடையாது. ஓகே, நன்றி சார், நன்றி.